பார்த்தால் பசி தீரும், கரித்து முறுக்கேறும், தொட்டால கை மணக்கும், துண்ணு பார்த்தா வாய் மணக்கும், பார்த்தால் பசி தீரும். அண்ணே வடிவேலண்ணே, தேரியில நம்ம ஆளுகளுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு. பானையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. வந்து என்னன்னு பாருங்கண்ணே. நான் தான் பாத்துறேன். அந்த இது போல இது எதுக்குடா பிஸ்கோட் பசங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ கடை பாத்து மகராஜ வடிவேலு, அண்ணன் வடிவேலு, மகராஜ வடிவேலு, குப்ப வடிவேலு, மகராஜ வடிவேலு, குப்ப வடிவேலு, அண்ணன் வடிவேலு, அண்ணன் வடிவேலு. இன்னும் அமைதியா இருங்க. இன்னும் இப்ப இன்னும் காவிரி தண்ணியா கொண்டாட்டேன். கார்பரேஷன் தண்ணி தானே, கம்முன்னு புடிச்சுப்போ, கலீஜ் பண்ணாத. புடிச்சுப்போ தல்வா தல்வா. ஏய் பாத்துங்கடா. என்ன பண்ற இப்போ? நீ பாட்டுக்கு மந்திரிக்கு போய் இந்த லாரி அங்க எடுத்தாந்துட்டியா? ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? ஒன்னும் ஆகாது, கவனு கடா. ஒரு காலத்துல பெரிய ரவுடினா அதான் மந்திரியா போட்டாரு. விளாடாதனா நம்ம துட்ட வச்சு அவன் விளாண்டுக்கிறானே. பெரும் புள்ளின நம்ம கையில வச்ச கரும்புள்ளில தான் இன்னைக்கு அவன் பெரும் புள்ளி ஆனது. இத்த அவன் மறந்துட்டாலும் நீங்க மறந்து போடாதீங்க. மறந்து போட்டீங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, இதுக்கு கூட தண்ணி இருக்காது. டாய் குண்டுமணி வாடா. சொல்லுதே. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. ஓய் யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யார் நீ? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. ஏய் நான் ஒரு கல்யாணமாவாத ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். பாப்பா ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. சரியான பயந்தாங்குழியா கீரியா? பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ரிஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு போமா. சரி. நாமா தண்ணி பயங்கர சூடாடுது, எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடிவேல வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூட பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம். நான் வானாந்து பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு, பெரிய மனுஷா மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குடிச்சிட்டு போறியா நீ? எங்க? ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்ல. ஐயோ இரு இரு இரு. இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுத்தால. இங்க இங்க ஓகேயா? ஓகே சுத்தா. ஐயோ வெந்துற போது. எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண முடியா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரை கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டிய. பேரு கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த காரியம் வேணாம். என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அத பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தின்னு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். ஒன்னால நான் குளிக்காத. இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு?
திங்கிறதுக்கு தான். யோ துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரிதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான். டிரைவர், கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஒத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் குறைஞ்ச. நிறுத்து 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 நிறுத்து, தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு தூக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேவை. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்ல வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ இரு ஐடியா, காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல ஓன அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தான்யா. வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது. 2 ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குட எதனா சொல்ற மூளை வேணுமா? வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்கினியா, இல்ல அதுலயே கம்சல் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல, 2 கிலோ ஒரு கோழி. டேய், என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய், இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம் ஒரு கோழிக்கு 2 காலு. அடே, என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன படிச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன படிச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே எப்படி எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே. இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே. 2 ஒண்ணு தானே? ஐயோ, ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய், குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய், இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். வண்டியை ஓடிச்சது வெளியே வாடா சோமாரி. கேப் மாறி. மல்லு மாறியா? கருமாரி. அது சாமி பெறா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளியே வாயா. வாயா. அந்த நானே வெளிய வாடா. டேய் கம்முனு கடறா, பூச்சி நச்சு முச்சிர போறாங்க. என்னைய மாதிரி பாடியா வந்தாலும் பரவாயில்ல. ஏய் கம்மன் கர்றா. ஏய் ஏய் யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு, வள்ளி குப்பை வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காத. அதான் விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சு போச்சு. அது எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி. இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு. முதலாளி, அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவு வெட்டவன. 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க.
வாங்க 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 கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம், வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும், என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான், பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா. ஐயோ, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா நீ. போற போக்க பார்த்தா ஹெட்லைட் கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? பேக் கண்ணாடி உடைச்சிட்டான். முதலாளி அது ஹெட்லைட். நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்குது பாருண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து அண்ணாத்த வருதுலாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே, ஒட்டின்னு போடா டேய். போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் ஊத்தி போறாங்க பாரு. ஐயோ, இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடைச்சா ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல்ல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா. நெட்டக்கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து உண்ணும் விரதம் உண்ணாத விரதம் சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஏய், பண்ணுவோம்ப்பா. எப்பா பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். ஆ. இந்த சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னப்பா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க ஏழு ஜனங்க காலங்காத்தால வயிற்ற புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூட கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரி குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. ஆயிரே மக்களே நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போகுது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூமுறாரு, ஏன் கூமுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேரும் பணம் வாங்கிக்கிறீங்க, நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன். அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா,
கைக்கு எட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். வாங்க வாங்க டேய் இறங்கடா போதுண்டா. இருங்கண்ணே கட்டிட்டு வரேன். அட கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. இவன் யாரையா ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. அடடா கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? நான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. ஏய், விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட என்ன மொட்டையா கேக்குற, விவரமா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவள காத்துனுக்குறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தோற அதை தோறன்ற. அடுக்கும் தோடா கைத வந்து எதுக்கு? ஒதுக்கிட்டான். அடடே கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வச்சுட்டீங்களா? அததான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா, ஆமா ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல, எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? யோ, சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா அட பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம்மா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. ஆ? பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் வாங்க, வாங்க. திறந்து